மனம் இஷ்டத்து எதாவது செய்யுன்னு சொல்ல வர்றாங்க. அவன் அப்படி இருக்கான் எழுதுனவன். அதை எவன் எழுதுனானா அப்படி இருக்கான். அவனுக்கு புரியல. வேதம் அவர்களுக்கு வழிகாட்டி இருந்தால் அப்படி சொல்ல மாட்டான். மனம் இஷ்டத்துக்கு போகல, மனம் நல்லதோடு மட்டும்தான் போகும். மனம் போனால் நல்லதோடு மட்டும்தான் போகும், மனம் இல்லைன்னா போகாது. நீங்க பண்ற அக்கிரமத்தையெல்லாம் மனசோட சேர்த்து விட்டுறீங்க. இல்ல, நீங்க சொல்ற அறிவு பண்ணி காரியங்கள் சரி, எனக்கு தெரியும் நினைச்சு பண்றீங்க. மறைவாருக்கு தெரியல அவனுக்கு, அது எங்க கொண்டு போனவனுக்கு தெரியல. மனம் போகும் போக்கில் மனம் நன்மையின் பாதையில் மட்டும்தான் போகும். அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு கடுமையும் செய்யாது. மனதை விட்டு விட்டால் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அர்த்தம். ஆனா ஒரே வார்த்தை சொல்றீங்க, மனசு இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க அப்படி. அது மனசுல இருந்து வர்றதில்லை. மனசு கோணலாக சிந்திக்காது, மனசு நன்மையோடு இணைந்திருக்கும். அப்படிதான் என்ன படைச்சிருக்கான். என்னுடைய படைப்பில் ஏதேனும் குறையை நீ காண்கிறாயான்னு கேட்கிறான் கடவுள். என்னுடைய படைப்பில் ஏதேனும் குறையை காண்கிறாயான்னு கேட்கிறான். இப்ப என் போற என் அறிவுல இருந்து பேசுறான், கடவுள் என்ன பெரியவனா அப்படின்னு. நான் கடவுளை கேள்வி கேட்போம், பார்த்துக்க அப்படி. என்ன நீ வழங்கிக்கிட்ட, உன்னை வழங்கிக்கிட்டே நீ கடவுளை கேட்க, கடவுளை என்னன்னா தெரியுமா, என்ன கேள்வி கேட்பாரு. நாங்கள் எல்லாம் கடவுளை கேள்வி கேட்ட பரம்பரைகள். என்னத்தை கேள்வி கேட்டீங்க? உங்க கோணல் புத்தி அதை கடவுளை கேள்வி கேட்ட நினைச்சுக்கிறேன். மனம் அதோடைய இயற்கை நன்மையோடு மட்டும்தான் பயணிக்கும். எங்கேயும் தடம் பொருளாது, ஒருபோதும் பொருளாது. அதான் அவருடைய இயற்கை. அதற்கு மீறி நீங்க அதை கொண்டு போகும்போது விலகி நிற்கும், அவ்வளவுதான். உடம்பு மட்டும் தான் போகும். உங்க மூளை இயக்கும், உங்க உடம்பு போகும், அவ்வளவுதான். அந்த சாட்சி உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க. கூப்பிட்டதுக்காக வந்தேன் அப்படி விரும்பில யாரும் எதுவுமே செய்யறது இல்லை. ஏன்னா அவனுக்கு என்ன விரும்பினு தெரியல. அவனுக்கு போதை மட்டும் தான் இப்ப பிடிக்கும். போதை மட்டும் தான் பிடிக்கும்.